அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஏழை மக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள். மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போன்றே அவர்களும் நோன்பு நோக்கின்றனர். ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதனால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ் செய்கின்றனர், உம்ரா செய்கின்றனர், அறப்போருகின்றனர், தர்மமும் செய்கின்றனர். ஏழைகளாகிய நாங்கள் இவற்றை செய்ய முடியவில்லை என்று முறையிட்டனர். அதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறேன். அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்களும் முந்தி விடுவீர்கள். உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது. நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கின்றீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களை நீங்கள் மிக சிறந்தவராவீர்கள். அந்த காரியமாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 முறை இறைவனை துதியுங்கள், 33 முறை இறைவனை புகழுங்கள், 33 முறை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் இது விஷயத்தில் பலவாறாக கூறிக்கொண்டோம். சிலர் சுபஹானல்லாஹ் 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும், அல்லாஹு அக்பர் 33 முறையும் 33 முறையும் கூறலானோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன். அதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 முறை கூறுங்கள். இதனால் ஒவ்வொரு வார்த்தையும் 33 முறை கூறினார்கள் என அமையும் என்று விளக்கம் தந்தார்கள். சஹீஹ் புகாரி 843 பதிவாகி உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை கடைபிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.